வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையல் அறையில எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சிறிய விதை. ஆனா, அதுல மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ சக்திய பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க வெந்தயம். வெறும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்த சரியான முறையில சாப்பிட்டா, சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல வரும். செரிமானம் மேம்படும். உடல் எடை குறைக்கிறதுக்கு பயன்படும். மூட்டு வலி குறைய பயன்படும். முடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு இது உதவியா இருக்கும். ஆனா, எல்லாருமே வெந்தயம் சாப்பிடலாமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும்? எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிகமா பலன் கிடைக்கும்? யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும்? எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வெந்தயம் என்கிறது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகை விதையாகும். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது. இதுல இருக்கக்கூடிய கேலக்டோமேன் மற்றும் டயஜோனின் போன்ற இயற்கை சேர்மங்கள் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குது. வெந்தயம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்தலாம். அதுல முதலாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா வெந்தயம் இருக்குது. ஸோ இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். வெந்தயம் ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையை வேகமாக அதிகரிக்கிறத குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதல மெதுவாக்குது. இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. அதனால தான் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது உதவியா இருக்குது. ஸோ மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே ஒரு புறம் வெந்தயத்தை அளவா எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, தவறுதலாக வெந்தயம் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் சரியாகும் என்று நினைத்து வெந்தயத்தை அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய சர்க்கரை அளவை மிகவும் குறைவாக்கி விட்டுரும். ஸோ அதிகமாக சுகர் லெவல் கம்மியாயிருச்சுன்னா உடல்ல பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஸோ நடுக்கம், சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனை வரும். ஸோ அதனால ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுக்கணுமோ அவ்வளவு அளவு தான் பயன்படுத்தணும். ஸோ அடுத்து இரண்டாவதா பார்க்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அடுத்து இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை அதிக நேரம் தருதுங்க. இதனால அடிக்கடி பசி வரவே செய்யாது. ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி பசி ஏற்பட நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமான உணவுகள், அதிகமாக சாப்பாடு, அதிக ஜங்க் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ அதிகமாக இதெல்லாம் சாப்பிடும்போது கலோரி ஆட்டோமேட்டிக்காக உடலுக்குள்ளே போய் உடல் எடை அதிகரிக்கும். ஆனால் இந்த வெந்தயம் பசியை கட்டுப்படுத்துதா, அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை குறைக்கிறதுனால கலோரிகள் குறைவாகுது. இதனால உடல் எடை ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்குது. காலையில வெறு வயிற்றுல ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்றதுனால நிறைய பலன்கள் கிடைக்குங்க. உடல் எடையை குறைக்கும். அது கூடவே நீங்க சிறிதளவு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா வேகமாகவே உடல் எடை குறையிறத நீங்க உங்க கண்ணால பார்க்கலாம். நல்லாவே உணரலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதை கொடுக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயம் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குடலுடைய இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. வயிறு உப்பசத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்துல என்ன இருக்குதுன்னா, நார்ச்சத்துக்கள் அதிகமாவே இருக்கு. இந்த நார்ச்சத்துக்கள் என்ன பண்ணுதுன்னா, கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும்போது தானே மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்ல பிளாக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது. ஆனா இந்த கெட்ட கொழுப்பான எல்டிஎல்ல குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இதனால இதய நோய் அபாயம் குறையும். இரத்த நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தினமும் நீங்க அளவா வெந்தயத்தை எடுத்துக்கிட்டாலே போதும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தடுக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்துல இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்குது. அடுத்து ஆறாவது நன்மை, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுதுங்க. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை கொண்டிருக்கிறதுனால மூட்டு வலி, மூட்டுகள்ல வீக்கம், மூட்டுகள்ல இறுக்கம், மூட்டுகள்ல உராய்வு, உடல் வலி இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு
சூப்பரான ஒரு உணவா இருக்குது. இது ஒரு ஹோம் ரெமிடி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இது மூட்டுகள் சார்ந்த பிரச்சனைகள சரி பண்றதுக்கு வெந்தயம் பயன்படுது. ஏன்னா உடல்ல நீண்ட நாட்களாக அலர்ஜி தன்மை இருந்துச்சுன்னா, அது பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு வழிவகுக்கும். ஆனா நம்ம வெந்தயத்த ரெகுலரா எடுக்கும்போது, ஸோ நோய்களுடைய தாக்கத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படலாம். வலியிலிருந்து ஒரு நிவாரணமும் கிடைக்கும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, பெண்களுக்கான சிறப்பு உணவா வெந்தயம் இருக்குதுங்க. பெண்களுடைய ஹார்மோன் சமநிலைய ஆதரிக்கிறதுக்கு இந்த உணவு ஒரு சிறந்த உணவா இருக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மாதவிடாய் காலங்கள்ல வரக்கூடிய வலிய குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. நம்ம கிராமப்புறங்கள்ல கூட இப்பவுமே கூட இந்த மாதவிடாய் டயத்துல வலி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெந்தயம், அதாவது சிறிதளவு வெந்தயத்தை எடுத்துட்டு, நீங்க நல்லாவே வாயில தண்ணிய ஊத்திட்டு வெந்தயத்த போட்டு முழுங்கிருங்க. அந்த அடிவயிறு வலி எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்மளுடைய பாட்டிமார்கள் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது உண்மதான். சில ஆய்வுகளும் அதத்தான் சொல்லுது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்ப அதிகரிக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக பெண்கள் வெந்தயத்த உட்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நெறைய பெண்களுக்கு உடல் சூடு இருக்கும். ஸோ இந்த வெள்ளைப்படுதல்லாம் இருக்கும். ஓவர் ஹீட் ஆகி பாடி. ஸோ பாடிய கூல் பண்றதுக்கு வெந்தயம் பயன்படுது. நெறைய கல்யாணமான குழந்தைகள் பெண்கள் இருக்காங்கல்ல, கல்யாணமான பெண்கள் அவங்கலாம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நெறைய பேருக்கு தள்ளி போகும். எதனாலனா, ஒண்ணு பாடி ஹீட்னால, ஹார்மோன் ப்ராப்ளம், பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால அவங்களுக்கு குழந்தை தங்காம போயிரும். ஆனா அவங்க அந்த பெண்கள் எல்லாருமே வெந்தயத்த ரெகுலரா தினமும் சிறிதளவு, அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பின்னாடி சொல்றேன் எவ்வளோ அளவுன்னு. அந்த அளவுகள தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஹார்மோன் சமநிலைப்படுத்தப்படும். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கும் வெந்தயம் பயன்படுதுங்க. நம்ம பெண்களுக்கு எப்படி பயன்பட்டுச்சோ, அதே மாதிரி ஆண்களுக்கும்ங்க. இது சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வெந்தயத்த ஆண்கள் எடுக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாகுமாம். ஆற்றல், திறன் இது எல்லாமே உடல்ல அதிகரிக்கும். உடற்பயிற்சி திறன் மேம்படும். முக்கியமா ஆண்களுக்கான அந்த ஹார்மோன் இருக்குல்ல, ஆண்மை ஹார்மோன், டெஸ்ட்ரோஸ்டெரான் ஹார்மோன் அளவ ஆதரிக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுறதாக சில ஆய்வுகள் கூறுது. ஸோ அதனால ஆண்களும் கண்டிப்பாக வெந்தயத்த தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ ஆண், பெண் இருவருமே கண்டிப்பாக வெந்தயத்த உட்கொள்றது ரொம்பவுமே நல்லது, ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் வெந்தயம் அப்படின்னா புளிக்குழம்புல போடுவோம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி, மருந்தா நம்ம உடலுக்கு வேலை செய்யுது. கண்டிப்பா ஆண்கள், பெண்கள் இதை எடுத்துக்கிறணும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு வெந்தயம் பயன்படுதுங்க. இது பொடுக குறைக்கிறதுக்கும், முடி உதிர்தல குறைக்கிறதுக்கும், முடியோடைய வேர்கள பலப்படுத்துறதுக்கும் வெந்தயம் பயன்படுது. ஸோ முடிக்கு எப்படி வெந்தயத்த பயன்படுத்தணும்னா, நீங்க வெந்தயத்த ஊற வைக்கணும். நைட்டே ஊற வச்சு, அத நீங்க அரைச்சு, அத ஹேர் பேக்கா ஒரு 1/2 அன் ஹவர் தலையில அப்ளை பண்ணிட்டு, 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிறணும். ஸோ இப்படி நீங்க வாரத்துக்கு 1 முறையோ, இல்ல வாரத்துக்கு 2 முறையோ, அட்லீஸ்ட் மாதத்துக்கு 1 முறையாவது இது செய்யுங்க. இந்த மாரி செஞ்சீங்கன்னா, உங்களுடைய முடி வேர்கள் நல்லா பலப்படுத்தப்பட்டு, முடி உதிர்தல் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை, சருமத்திற்கு ஆரோக்கியத்த குடுக்கறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்துல ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் என்ன பண்ணுதுன்னா, முகப்பருக்கள குறைக்கிறதுக்கு பயன்படுது. நெறையா டீனேஜ் பசங்களுக்கு என்ன ஆகும்னா, முகங்கள்ல அந்த ஹார்மோன் ப்ராப்ளம்னால முகங்கள்ல பருக்கள் அப்படியே அசிங்கமா இருக்கும். அவ்வளவு அப்படி மூஞ்சி ஃபுல்லாமே பருவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே, பொண்ணு பசங்க எல்லாருமே வெந்தயத்த நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள் எல்லாமே மறைஞ்சு போயிரும். அடுத்து வறண்ட சருமத்த ஈரப்பதத்துடன் மெயின்டெயின் பண்றதுக்கு வெந்தயம் பயன்படுது. முகங்கள்ல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், கருப்பு இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து 12வது நன்மை என்னன்னா, கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. சில விலங்குகளுடைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வெந்தயம் கல்லீரல பாதுகாக்கிறதுக்கு பயன்படக்கூடுவதா சொல்லுது. ஸோ அதே மாதிரி விலங்குல வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மனிதர்களுக்கு இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஆனா மனிதர்களுடைய கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் வெந்தயம் பயன்படுறதாக கூறப்படுது.
அடுத்து 12வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்களும், தாதுக்களும் சேர்ந்து உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்ப ஆதரிக்கிறதுக்கும், வலுவா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடல்ல அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆகும்? வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகள எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி சில குழந்தைகள், பெரியவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தியே ஆகணும். அதுக்கு நீங்க விட்டமின் சி நிறைந்த உணவுகள் நிறைய குடுக்கலாம். வெந்தயத்தையும் குடுக்கலாம். நெல்லிக்காய் இந்த மாதிரியான ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் விட்டமின் சி அதிகம். விட்டமின் சி, லெமன் ஜூஸ் இதெல்லாம் எடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி வெந்தயத்தை எடுக்கும்போதும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த வெந்தயத்த எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாங்க. நம்ம இரவுல ஊற வைத்து நம்ம ஒரு மெத்தட்ல சாப்பிடலாம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்த இரவு முழுக்க ஊற வச்சு காலையில நம்ம வெந்தயத்த நல்லாவே பற்களால மென்றும் தண்ணீரையும் நம்ம குடிச்சிடலாம். இது ஒரு மெத்தடுங்க. அடுத்த ஒரு மெத்தட் என்னன்னா, முளைக்கட்டிய வெந்தயம். அத நம்ம சாலட் மாதிரி சேர்த்தும் சாப்பிடலாம். அடுத்த ஒரு மெத்தட் என்னன்னா, வெந்தயத்த வெறுமனமே வறுத்து நீங்க பவுடர் பண்ணி வச்சுட்டு, வெந்தய பவுடர மோர்லயோ, தயிர்லயோ இல்ல சுடு தண்ணீலயோ நீங்க கலந்து குடிக்கலாம்ங்க. அதுக்கு அளவு என்னன்னா, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர நீங்க கலந்து தினமும் குடிக்கலாம். அடுத்து 4வது விஷயம் என்னன்னா, சமையல்ல நம்ம பயன்படுத்துறது. நம்ம என்ன சமைச்சாலும் அதுல சிறிதளவு வெந்தயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப சாம்பார் வச்சோம்னா சாம்பார்ல போடலாம், புளிக்குழம்புனா புளிக்குழம்புல போடலாம், ரசம், கீரை, ஊறுகாய் எல்லாத்துலயுமே சிறிதளவு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு பொதுவா நம்ம எவ்வளவு வெந்தயம் பயன்படுத்தணும்னா, 1 டேபிள் ஸ்பூன் அப்படி. அடுத்து கிராம்குள்ளன்னு பார்த்தோம்னா 5லிருந்து 10 கிராம்குள்ள எடுத்துக்கிடலாங்க. அதுக்கு மேல நீங்க சாப்பிட வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூனே உங்களுக்கு போதும். அதுக்கு மேல நீங்க எடுக்க வேண்டாம். எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டா தான் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்த கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். அதை ஞாபகத்துல வச்சுட்டு எல்லா உணவுகளையுமே நம்ம அளவா ஆனா தினமும் நீங்க சாப்பிடலாம். யாரெல்லாம் ரொம்ப கவனமா இந்த வெந்தயத்த கையாளணும் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், குறைந்த சர்க்கரை இருக்கிறாங்கல்ல, சர்க்கரை அளவு மிகவும் குறைவா இருக்கும்ல, அவங்க இத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ரத்தம் உறைதல பாதிக்கக்கூடிய மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க அவங்களும் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வெந்தயம் சாப்பிட்டா சிலருக்கு அலர்ஜி ஆகும்னு சொல்றவங்க அவங்களும் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருமே வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஆனா அளவா எடுத்துக்கிறங்க. அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வாய்வு, வயிற்று வலி, உடல் வாசனையில மாற்றம், இரத்த சர்க்கரை மிகவும் குறைந்து போதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால அளவா பயன்படுத்துங்க. நண்பர்களே, வெந்தயம் ஒரு சிறிய விதை என்றாலும் சரியான அளவுல எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு பல விதத்துல நன்மைகளை கொடுக்குது. இத நீங்க நம்ம சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.